முக்கியமா நமக்கு வந்து படிப்பு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். விவசாயிகளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். படிப்பும் விவசாயிகளுக்கும் இது ரெண்டுத்துக்கும் பயன்பாட்டு உள்ளதா இருந்துச்சுன்னா இந்த பட்ஜெட் வந்து ரொம்ப நல்லாவும் இருக்கும். தேர்தலில் சொன்ன கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றணும். அந்த 2500 தர்றது, அப்புறம் தாய் மாமன் சீரு, இலவச பஸ்ஸு, இப்படி பல கோரிக்கைகள்லாம் வச்சுருக்காங்க. அவங்க சொன்னதை எல்லாமே நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு ஏழை மக்கள்லாம் எதிர்பார்க்குறாங்க. சிறு தொழில் இந்த மாதிரி வியாபாரிகளுக்கு நிதி ஒதுக்குறது இந்த மாதிரி நல்ல விஷயம் பண்ணால் நல்லா இருக்கும். மருத்துவத்துறைக்கும் விவசாயத்துக்கும் மிகப்பெரிய அளவில் வந்து பட்ஜெட் ஒதுக்கினா நல்லா இருக்கும். விவசாயி தான் இந்த நாட்டின் முதுகெலும்புன்னு சொல்லுவாங்க. அதனால விவசாயிகளுக்கு இந்த பட்ஜெட் நல்லா சிறப்பாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தமிழ்நாடு வந்து சிறந்த அளவில் பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வரும். விவசாயம் சார்ந்த பகுதி என்பதால் நெல் சேமிப்பு கிடங்குகள் அதிகமாக இருந்தால் இது வந்து சேமிப்பு கிடங்குகளில் அதிகமாக வச்சு பயனடைவாங்க விவசாயிங்க. அதனால் இதை வந்து மாண்புமிகு முதலமைச்சர் இதை உடனடியாக கனிவில் கொண்டு இந்த திட்டத்தை துவங்க வேண்டும்.